வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிளெண்டரை இன்ட்ரோ பண்ண போகிறேன். அதாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியான டூல். அதை நம்ம எப்படி நம்ம கையாளலாம், எவ்வளோ எளிமையாக கையாளலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மெனூஸ், டூல்ஸ் அண்டு எடிட்டர்னால் என்ன, டைம்லைன்னா என்ன எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பிளெண்டரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கான மெனூஸ். ஸோ இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்க மாதிரி தான் ஃபைல், எடிட் அது மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக ரெண்டர் அண்டு விண்டோ அண்டு ஹெல்ப் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு சீன் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நியூவாக ஒரு சீன் ஓப்பன் ஆயிரும். ஸோ சீன்னா இது தாங்க. இதில் டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ், அதாவது டிஃபால்ட்டாக ஒரு கியூப் வரும், கேமரா வரும், லைட் வரும். ஸோ இது கியூப்பு, இது லைட்டு, இது கேமரா. ஸோ இது நீங்கள் நார்மலாக ஒரு சீன் ஓப்பன் பண்ணாவே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இப்போ நாங்கள் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ நியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு நார்மலாக டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெனூஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான மெனு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் நம்ம பின்னாடி என்னன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இது மெனூஸ். அது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே டூல்ஸ். ஸோ இது செலக்ஷன் டூலு, இது கர்சரு, இது மூவ் டூலு, ரொட்டேட் டூலு, ஸ்கேல் டூலு, ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலு, இது மாதிரி இந்த சைடு உள்ளது எல்லாமே டூல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்லைனர். ஸோ இந்த அவுட்லைனர் நம்ம ரொம்பவும் முக்கியமுங்க. ஸோ அவுட்லைனர் என்னென்னா இந்த சீனில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபோல்டர் வியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம க்யூப் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணணும், இந்த க்யூபை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய் இங்கே கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கணுங்கன்னா அதை செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இப்போ நான் லைட்டை செலக்ட் பண்ணுறேன், அந்த லைட் செலக்ட் ஆகுது. கேமரா எதுவும் தெரியல, கேமரா செலக்ட் பண்ணுறேன், இங்கே கேமரா செலக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் இந்த அவுட்லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இந்த சீனில் என்ன க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு அது இங்கே வந்துடும். ஸோ இதனால் இதுதான் அவுட்லைனர். இந்த அவுட்லைனருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் மாதிரிங்க இந்த கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷனுக்குள்ளே தான் நமக்கு எல்லாமே விடும். நீங்கள் வேணும்னா கூட நியூவாக ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கலெக்ஷன் போட்டு நீங்கள் அதுக்குள்ளே கூட நீங்கள் சில இதை தூக்கி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டர் பண்ணும்போது ரெண்டர் லேயராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவும் நம்ம காம்ப்ளெக்ஸாக போக வேண்டாம். ஸோ இது நார்மலாக உங்களுக்கு புரிகிற மாதிரினா இது நார்மலாக இந்த கலெக்ஷனுங்கிறது ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம எல்லாம் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைனா நியூவாக கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரீநேம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக குரூப்ஸ் மாதிரி நம்ம சொல்லுவோம். மாயா இந்த மாதிரி மேக்ஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கலெக்ஷன் இருக்குது. அதாவது ஃபோல்டர் மாதிரி தான், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். இந்த அவுட்லைனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் டிசபிள். இங்கே வியூ போர்ட்டில் ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐயை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா வியூ போர்ட்லேருந்து ஹைட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த அவுட்லைனரில் உள்ள விஷயங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் ஒன்று க்யூபை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த க்யூபோட ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். அதாவது லொக்கேஷனு, ரொட்டேஷனு, ஸ்கேலு டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வேணும்னா இதில் எடிட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கான வேல்யூ இங்கே கொடுத்துக்கலாம். இது லொக்கேஷன் மூவ் பண்ணுறதுக்கான வேல்யூ கொடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக இங்கே மூவ் பண்ணாலுமே உங்களுக்கு அங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய வகையான டூல்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த டூலோட நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். ஸோ நான் இப்போ கர்சர் செலக்ட் பண்ணுறேன்னா கர்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இது செலெக்ஷன் டூலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா செலெக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இப்போ நான் மூவ் டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா மூவ் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அது மாதிரி நம்ம என்ன டூல் செலக்ட் பண்ணுறோமோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது. அடுத்து சீனு, இது பார்த்திங்கன்னா வேர்ல்டோட ப்ராப்பர்ட்டிஸு, அடுத்து கலெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்,
இந்த கியூபோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நம்ம வந்து கியூபோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் நார்மலாக ஒரு கியூபோ ஒரு ஆப்ஜெக்டோ செலக்ட் பண்ணும்போது அது அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கேருந்து வந்துடும். இப்போ நமக்கு நான் கியூபை செலக்ட் பண்ணும்போது நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ராவும் வருது. இங்கே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இருக்கும், மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக சொல்ல வேணாம், நான் அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். இது ரொம்ப குழப்பிக்காங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் என்ன இது சூஸ் பண்ணுறீங்களோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ரீனாக வேணும் அப்படின்னா அதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இந்த கார்னர் போய்க்குங்க, மவுஸை வந்து கார்னர் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் மை சிம்பிள் வருதா, அப்படியே கிளிக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு 2ஆக வந்துடுங்க. ஸோ இதையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொண்டு போயிட்டு இல்லைனா இங்கே கொண்டு போயிட்டு கூட நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இல்லை இங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த வாக்கில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதில் பிளெண்டரில் தான் இருக்குது. நான் மாயெல்லாம் இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுறேன், மாயிலலாம் இல்லை. ஸோ இது ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. நமக்கு எவ்வளோ விண்டோ வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வியூவில் வேணாலும் வச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்க, இதை வந்து ஜாயின் பண்ணணும், எனக்கு இவ்வளவு வேணாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ இது 2க்கும் இடையில் கொண்டு போனீங்கன்னா இது டபுள் ஏரோ வரும். ஸோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஏரியாஸ்னு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த வியூ போர்ட்டை வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னா இப்படி கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிரும். அதே மாதிரி இதை வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணால் ஜாயின் ஆயிரும். இதையுமே நீங்கள் வந்து ஜாயின் ஏரியா கூட இது கூட கொஞ்சம் ஜாயின் ஆயிருங்க. நார்மலாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு போல் இன்னொரு மாதிரி வேறு வகையிலையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு. இது கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். இப்படி வந்து கோடு வாங்கி வந்துடும். இது எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்து ஸ்ப்ளிட் வந்துடும். ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு, இது ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே வச்சிங்கன்னா இதுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்பவும் இதை ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம். இதை மேலே கொண்டு போயிடலாம், இது கீழே கொண்டு போய்க்கலாம். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இங்கே வந்து இந்த விண்டோவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து எது வேணாலும் மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து வியூ போட்டு 3D வியூ போட்டு இது. ஸோ இதை வந்து எனக்கு வந்து மெட்டீரியல் எடிட் பண்ணதுக்கு வேணும் அப்படிங்கும்போது நான் மெட்டீரியல் ஷேடர் எடிட்டராக கூட நான் மாற்றிக்கிறோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஷேடர் எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஷேடர் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுங்கள், இது மேலே போயிடும். இப்போ ஸோ எனக்கு வந்து இதை வந்து யூவி எடிட்டர் வேணும் அப்படின்னா யூவி எடிட்டரை கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இது வந்து நீங்கள் எந்த விண்டோ வேணாலும் நீங்கள் வந்து எதவாக வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு என்ன இருக்குது இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து யூவி எடிட்டர் யூஸ் பண்ணுவோம், ஷேடர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து நம்ம வியூஸு, இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கீபோர்டில் 1 அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வரும். அதே மாதிரி 3 அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் வியூ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் வியூ வரும். 7 அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு டாப் வியூ வரும். அதே போல் இந்த 1 3 7 இதை வந்து கண்ட்ரோல் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1க்கு ஆப்போசிட்டில் உள்ளது எல்லாமே வரும். அதாவது ஃப்ரண்ட்டுனா உங்களுக்கு வந்து பேக் வரும். இப்போ நான் கண்ட்ரோல் அமுக்கிறேன், கண்ட்ரோல் +1 அமுக்கும்போது எனக்கு பேக் வருது. கண்ட்ரோல் +3 அமுக்கும்போது லெஃப்ட் வருது. கண்ட்ரோல் +7 அமுக்கும்போது பாட்டம் வருது. ஸோ நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்கள் கீபோர்டில் எப்படி இருக்கும்னா 1 2 3 இருக்கும். அதே மாதிரி 4 5 6 7 8 9 இருக்குமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோங்க. 1 3 and 7 இது 3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 அமுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட் வரும், 3 அமுக்குனிங்கன்னா ரைட் சைடு வரும், 7 அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பு வருங்க. ஸோ இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் +1 அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பேக் வரும். ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட்டு பேக்கு, ரைட்டுக்கு ஆப்போசிட்டு லெஃப்ட்டு, அப்புக்கு ஆப்போசிட்டு பாட்டம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே அமுக்கி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அமுக்கி பார்க்குறேன். ஸோ இதுதான்
இன்னும் சிம்பிளாகவும் வச்சுங்க. 1 அமுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட்டு, 3 அமுக்குனிங்கன்னா ரைட்டு, 7 அமுக்குனிங்கன்னா அப்பு. இதை கண்ட்ரோலில் பிடிச்சி அமுக்குனிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக நடக்கும். கண்ட்ரோல் 1 அமுக்குனிங்கன்னா பேக்கு, கண்ட்ரோல் 3 அமுக்குனிங்கன்னா லெஃப்ட்டு, கண்ட்ரோல் 7 அமுக்குனிங்கன்னா பாட்டமு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாட்டம் வியூ வச்சுக்கிட்டு இங்கே வந்து இதை வந்து டாப் வியூவாக வச்சுக்கலாம். இப்போ நான் 7 அமுக்குறேன், டாப் வியூ வந்துடுது. ஸோ இது மாதிரி இந்த வியூ போர்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து வியூ போர்ட்டில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இதில் வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ போர்ட்டை நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமைஸ் ஆயிருங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் நான் சொல்லிக் கொடுக்குறது தான். ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாருக்கு வந்து மேக்ஸிமைஸ் வந்து பண்ணுறது. ஸோ வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் மவுஸில் உள்ள சென்டர் மவுஸ் பட்டன், அதாவது இந்த மவுஸ் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். உங்களோட சீன் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது பேர் எடிட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த எடிட்டரில் தான் நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி சென்ட்ரல் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேனுங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் ரொட்டேட் பண்ணால் இது மாதிரி வந்து பேன் ஆகும். அதே கண்ட்ரோல் பிடிச்சி சென்ட்ரல் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுங்க. ஸோ இது வந்து நார்மலாக மவுஸ் வீலை வந்து முன்னையும் பின்னையும் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கூட ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். பட் ஆனால் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு சென்ட்ரல் பட்டன் அமுக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு மூமெண்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் பேடில் உள்ள டாட் அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்டு, தூரமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா ஸோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே கூட போய் செலக்ட் பண்ணிவிட்டு டாட் அமுக்குனிங்கன்னா இந்த வியூவில் வச்சு டாட் அமுக்குனிங்கன்னா கிட்ட வந்துடும். ஸோ 2-3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் வந்து இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நான் ஐசோலேட் பண்ணணுன்னா உங்களோட கீபோர்டில் உள்ள ஃபார்வர்ட் ஸ்லாஷை நீங்கள் கிளிக் பண்ணால் அது மட்டும் உங்களுக்கு ஐசோலேட் ஆகி தெரியும். ஸோ திரும்ப அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பழையபடியே வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள். மேக்ஸிமைஸ் பண்ணுறது கண்ட்ரோல் ஸ்பேஸு, ஃபோக்கஸ் பண்ணுறது சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கீபோர்டில் உள்ள நம்பர் பேடில் உள்ள டாட் பட்டன், அந்த பேக் ஸ்பேஸ் வந்து ஐசோலேஷனுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸு. கீழே உள்ளது பார்த்திங்கன்னா அனிமேஷனுக்கான டைம் விண்டோங்க. ஸோ அதாவது டைம் லைன் சொல்லுவாங்க இதை. ஸோ இதில் தான் நம்ம வந்து அனிமேட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்குறது, எந்த ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து கீப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் இதில் தான் நம்ம பண்ணுவோம். இதையுமே நீங்கள் கூட மாற்றிக்கலாம். ஸோ டைம் லைன் போல் தான் நீங்கள் வியூ போட்டால் கூட இதையுமே மாற்றி விட்டுலாம். இல்லைனா இதை உங்களுக்கு டைம் லைனை மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இதுதான் உங்களுக்கு பிளெண்டர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக இருக்கும். எப்படி வேணாலும் எதை வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ரொட்டேட் பண்ணி ஸ்கேல் பண்ணி பேசிக்கான கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.